Tamil trigonometry lesson exercise முடிஞ்சு example sum. So example sums also very important இல்லமா. So example 13th problem இது. Prove that secant theta into 1 minus sin into secant plus tan. This is equal to 1. So இதான் நம்ம question. So அப்பனா இது எல்லாத்தையும் நம்ம cancel பண்ணணும்னு அர்த்தம். LHSல உள்ள எல்லாமே. இப்படிதானமா. சரி. இது என்னடா தீட்டா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல secant இருக்கு. இங்கேயும் secant இருக்கு, இங்கேயும் tan இருக்கு. சோ அத நம்ம எப்படிலாம் எழுதலாம்ன்ற ஃபார்முலா மட்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அதாவது secant thetaனா எப்படி எழுதுவீங்க? அது வந்து reciprocal of cos. So 1 by cos. tan theta இருக்கு. So tan thetaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா sin by cos. ஓகே. சோ இது ரெண்டு தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அடுத்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். சோ அது என்ன ஐடென்டிட்டின்னு பாத்தீங்கன்னா sin square theta plus cos square theta is equal to 1. So sin square theta வை இங்கேயே வச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 minus cos square theta and cos square theta வை இங்கேயே வச்சிட்டோம்னா 1 minus sin square. So எப்பலாம் क्वेश्चनல வந்து இந்த 1 minus sin square 1 minus cos square வருதோ இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? yes. So first क्वेश्चனை எடுத்துக்கலாம். LHS. ஓகே. see இப்போ வந்து secant first secantக்கு பதிலா நான் என்ன போட போறேன்? 1 by cos. ஓகே போட்டாச்சு. இங்க வந்து எதுமே இல்ல. சோ மல்டிப்ளிகேஷன் சைன் இன்டு போட்டாச்சு. இது ஆல்ரெடி சைன்ல தானமா இருக்கு. இது அப்படியே எழுதிக்கலாம். 1 minus sin. ஓகே. see இங்க அடுத்து இங்க என்ன இருக்கு பிராக்கெட்ல? secant. சோ அதுக்கு நாம என்ன எழுதிக்கலாம்? 1 by cos plus இங்க tan இருக்கு. tan க்கு பதிலா என்ன எழுதணும்? sin by cos. இப்போ நம்ம பக்கத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? secantக்கு பதிலா tanக்கு பதிலா இங்க என்னலாம் இருக்கோ சப்ஸ்டிட்யூஷன் பண்ணியாச்சு. சரியா? இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் சைன் தான். ஓகே. சோ இப்போ இந்த ஃபிராக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பிளஸ் இருக்கு. டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவல். அப்படா நல்லதா போச்சு. சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு தேவையா? நோ. there is no need of cross multiplication. டினாமினேட்டர் பாருங்க இங்கேயும் cos தான் இருக்கு. இங்கேயும் cos தான் இருக்கு. நோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? சோ அந்த ஸ்டெப்பை செஞ்சிரலாம். சோ இது வந்து 1 தான் இருக்கு. சோ 1 into இது அப்படியே மல்டிப்ளை பண்ணாம வெச்சுக்கோங்க. 1 minus sin a by cos a into டினாமினேட்டர்ல cos வந்து ஒரு தடவை எழுதுனா போதும். மேல 1a sin a. சரியா? ஓகே. see இது என்னமா? இது மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா a minus b ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து a plus b ஃபார்ம்ல இருக்கு. so this is equal to a square minus b square. நம்ம எழுதணும். அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிற ஃபார்ம் நமக்கு என்ன வந்திருக்கு? a plus b a minus b. இப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல எழுதணும்னா a square minus b square. so a square பிளேஸ்ல யார் இருக்கானா 1 square minus sin square. கீழ cos into cos. so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். ஏனா இங்க into sin இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. so cos into cos cos square. see இது வந்து by the identity 1 minus sin square. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? cos square எழுதலாம். டினாமினேட்டர்ல என்ன எழுதலாம்? cos square எழுதலாம். so இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா the answer is 1. நம்மளோட RHS ஆன்சர் வந்துருச்சு. ஓகே. சம் புரிஞ்சா? இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். சரியா? அதாவது அந்த எக்ஸசைஸ்க்குள்ள ஃபுல்லா டோட்டலா இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அத தான் பேஸ் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து கீழ டினாமினேட்டர் நமக்கு ஈக்குவல். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தேவை இல்ல. சரியாமா? மத்தபடி எல்லாமே அல்ஜிப்ரேக். ஓகே. ஓகே. So I hope you all understand the problem. Thank you students.